ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும். நீதிமொழிகள் 22:18. நிலைத்திருத்தலை குறித்து இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 10 நாட்கள் நாம் நிலைத்திருத்தலை குறித்து நிலைத்திருந்தால் என்ன நடக்கும் என்பது சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைய நாளே நிலைத்திருக்கும் போது அது இன்பமாக இருக்குமா? எது நிலைத்திருக்கும், எவைகள் அப்படின்னு பார்க்கும்போது, முந்தின வசனம், உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. அப்போ ஆண்டவருடைய போதகத்தை இருதயத்தில் வைத்து உள்ளத்தில் காத்து உதடுகளில் அது நிலைத்திருக்க பண்ணும்போது, அது உள்ளத்தில் இருக்கும்போது அது உதடுகளில் தானாக வரும் இல்லையா, அதில் நிலைத்திருக்கும்போது அது இன்பமாக இருக்கும். அப்போது எதனால் இது சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அடுத்த வசனம், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்குது. நேற்றைய தினத்திலே சத்திய வார்த்தைகள் உன் உதடுகளில் இருக்கும்போது நீ நிலை பெற்றிருப்பாய் என்று பார்த்தோம். இன்றைய நாளே கர்த்தருடைய போதகத்தை இருதயத்தில் வைத்து அந்த போதகத்துக்கு நம்முடைய செவியை சாய்த்து அந்த வார்த்தைகளை கேட்டு போதகத்தை இருதயத்தில் வைத்து காத்து அது உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது, ஏன்னா வாய் திறந்தாலே ஆண்டவருடைய வார்த்தை வரணும், உதடுகளை நம்ம திறந்தாலே ஆண்டவருடைய வார்த்தை வரணும், அவருடைய போதகம் தான் வரணும். அப்போ தான் அது நிலைத்திருத்தல் என்று அர்த்தம். அப்போ அது நமக்கு இன்பமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எதனால் இது சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், திரும்பமாக சொல்கிறேன், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்முடைய நம்பிக்கையை யார் மேலே இருக்கணும்னா கர்த்தர் மேலே இருக்கும்படி இந்த காரியம் சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை வைத்து அவருடைய போதகத்தை கேட்டு அதை நம் உள்ளத்தில் வைத்து நம்முடைய உதடுகளில் அதை வைத்து காக்கும்போது நிலைத்திருக்கும்போது அது நமக்கு இன்பமாயிருக்கும். ஏன்னா இதை சொல்லும்போது தானியேலின் புத்தகத்தில் ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. 3ஆம் அதிகாரத்தில் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 6 முழ 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து இதை தான் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் செய்ய சொல்லப்படுது. அப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை வணங்கலை. உடனே ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, அவங்க 3 பேரும் வணங்கலைன்னு. ராஜா சொல்கிறாரு, நான் கீத வாத்தியங்கள்லாம் இப்போ முழங்க பண்ணுவேன், அப்போ நீ தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, 3 பேரும், உங்களை என் கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யார் அப்படின்னும் கேட்குறாரு நேபுகாத்நேச்சார். அப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை அவங்களாம் அடிமைகளாக இங்கே ஒரு உத்தியோகத்தை கொடுத்து தானியேல் மூலமாக ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்கெல்லாம் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. ராஜா சொன்னால் கட்டுப்படணும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எங்கள் நம்பிக்கைலாம் எங்களுடைய ஆண்டவர் மேலே தான். அவர் எரிகிற அக்கினி சுளைக்கும் ராஜாவாகியும் உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்படியே விடுவிக்காமல் போனாலும் எங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை நாங்கள் மீற மாட்டோம். உங்களுக்கு எதிராக எந்த சிலையை நீங்கள் வணங்கக்கூடாது, எந்த ஒரு விக்கிரகத்தையும் நீங்கள் உண்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் எங்கள் ஆண்டவர். அந்த போதனையை நாங்கள் எங்கள் உதடுகளிலே காத்திருக்கோம், எங்கள் இருதயத்தில் வச்சுருக்கோம். அப்படியே அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளும் என்று ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள்னு ஆணித்தரமாக தைரியமாக வேலையே போனாலும் எப்படி தான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையை விடாமல் அவங்க அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. அது உதடுகளினால் அதை அறிக்கையிடுறாங்க. ஏன்னா அந்த உதடுகளில் அந்த வார்த்தைகள் நிலைத்திருக்கிறது, ஆண்டவருடைய போதகம் நிலைத்திருக்கிறது. அப்போ ராஜாவுக்கு ரொம்ப கடும் கோபம் கொண்டு அவங்க எரிகிற அக்கினி சுளை 7 மடங்கு சூடாக்கும்படி செய்து அவங்கள கொண்டு போய் அதில் என்ன பண்ணிடுறாங்க, போடும்படி கட்டளையிடுறாங்க. அப்போ அவங்க சால்வைகளோடும் நிஜார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூழல் நடுவே போடுறாங்க. சூளை ரொம்ப கடுமையாக இருந்தனால கொண்டு போய் போட்டவங்களை அது புருஷர்களை கொன்று போட்டது. ஆனால் இவங்க 3 பேரும் உலாவி கொண்டிருக்கிறத அவன் பார்க்குறான். 4வது நபர் போய் பார்க்கும்போது, நான் 3 பேரை அல்லவா போட்டோம், 4வது நபர் ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறாரே, அவருடைய சாயல் தேவபுத்தனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துட்டு சொல்கிறாங்க. நேபுகாத்நேச்சார் பார்த்துட்டு வாசல் அண்டை உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக்,
மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் சொன்னோன்னா அவங்க ஒன்றுமே நடக்காத மாதிரி வெளியே வராங்க. அப்போ தான் எல்லாருக்கும் அந்த நேபுகாத்நேச்சார் கட்டளையிடுறான். அவங்க மேலே ஒன்றுமே ஆகலறதை பார்க்குறாரு. அக்கினி பலன் செய்யவில்லை, தலைமயிர் கருகவில்லை, சால்வைகள் சேதப்படாமல், அக்கினியின் மனம் கூட அவங்க மேலே வீசலை. அந்த கயிறை மட்டும் கட் பண்ணி அந்த அக்கினி விட்டு அவங்கள உலாவும்படியாக செய்தது. அப்போ அவர் சொல்கிறாரு, நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி நம்முடைய தாசரை விடுத்தார். பார்த்தீங்களா, அது இன்பமாய் காணப்பட்டது. அது அநேகருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அவர் சொல்கிறாரு, அவங்களோட தெய்வம்தான் தெய்வம். அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அவங்களுக்கு யாரும் விரோதமாக யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. அந்த தேவனுக்கு விரோதமாக அவர் தான் மெய்யான தேவன். அப்படி அதாவது சொன்னீங்கன்னா அவங்க துண்டித்து போட கடவன், அவங்க வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படும். இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் அவர் மேல் உள்ள நம்பிக்கையிலே நாம் இருக்கணும். அவர் நம்முடைய உள்ளத்தில் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய போதகத்தையும் இருதயத்தில் உள்ளத்தில் காத்து உதடுகளில் அதை நிலைத்திருக்க பண்ணும்போது அது நமக்கு இன்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட இன்பமான அனுபவத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறான் ராஜா. 100க்கு 100 உண்மையே நம்புவேன் என்று சொல்லி பக்தன் பாடுகிற ஆண்டவரே, அதுபோல எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் உண்மையிலே இருக்கட்டும். நாங்கள் அப்படி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லுகிறீங்க. உடைய போதகத்தை எங்களுடைய இருதயத்திலே உள்ளத்திலே வைத்து எங்கள் உதடுகளிலே அதை நிலை பெற்று வைத்திருக்கும் போது எங்களுக்கு அது இன்பமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாய் நீர் எங்களோடு கூட இருந்து நாங்களும் உண்மையிலே நிலைத்திருக்கவும், உடைய வார்த்தைகளிலே கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து உம்மீது நம்பிக்கையாயிருக்க அது எங்களுடைய வாழ்க்கைக்கு இன்பத்தை கொடுக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில், அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். சகரியா 13:1. இன்றைய கேள்வி, இதோ எது வருகிறது, உன்னில் எது எங்கு என்ன செய்யப்படும்? இதோ எது வருகிறது, உன்னில் எது எங்கு என்ன செய்யப்படும்?